நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு கர்நாடக முதல்வரை சந்தித்தது தமிழக உரிமைகளை குழி தோண்டி புதைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி டி.ஆர். பாண்டியன் ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு. நீங்க கூட சந்திப்பேன் அதுக்கு நான் அது அவர் கருத்து, அவ்வளவுதான். நான் சென்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப மறுபரிசீலனைக்கோ விமர்சனத்துக்கோ போகலைங்க. நல்லுறவுக்கு யார் எந்த நேரத்தில் போனாலும் அது தவறான ஒரு செயலாக இருக்காது என்ற நம்பிக்கையில் சென்றேன். ரஜினிகாந்தை போலவே உங்களுடைய திரைப்படத்துக்கும் பிரச்சனை வரும், அதற்கு சரி கட்டுவதற்காகவே இன்னைக்கு குமாரசாமியை சந்தித்ததாகவும் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அது நாங்க நேரா இதே மாதிரி அங்க ஒரு பிரஸ் மீட் நடக்கும் பொழுது இதை பற்றி அல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது சினிமா படங்களை காரணமாக வைத்து அதில் சவாரி செய்யும் அரசியல் என்பது எவ்வளவு வெறுக்கிறேன் என்பது முன்னுதாரணமாக திகழ்ந்தவன் நான். இதற்கு என்னுடைய படங்களுக்கே அது நிகழ்ந்திருக்கிறது. அது நிகழக்கூடாது என்பதற்காக அரசுடன் வழக்கு தொடுத்து நீதி பெற்று வந்தவன் நான். அதனால் நியாயமும் வியாபாரமும் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது திரு ரஜினி அவர்கள் படத்துக்கும் நிகழும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து ஆணையம் அமைத்து விட்டதனால் நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்பது, நாம் ஒற்றுமை என்பது நீதிமன்றம் சொல்லி ஒற்றுமையாக இருக்க முடியாது, நாம் தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கான எல்லா சமிக்கைகளும் அங்கே தெரிகிறது. இது புதியதல்ல, இதற்கு முன்னாலும் இது மாதிரியான ஒற்றுமை நிகழ்ந்து இருக்கிறது, நிலவி இருக்கிறது. அதை வலியுறுத்த வேண்டும், இன்னமும் வலுப்படுத்த வேண்டும். சரியான நடவடிக்கை இல்லாமல் இருக்குது, ஆணையங்கள் இன்னும் கூட முறையாக இல்லை. மத்திய அரசு நிலைப்பாடு என்னவா இருக்கு? கடந்த காலங்களில் தலைமை ஆணையம் அமைச்சர் குறித்து மத்திய சரியான நிலைப்பாடு எடுக்காமல் நாம் பார்த்தோம். அப்ப என்ன ஆகுது? அது விமர்சிக்கப்பட வேண்டியது ஒன்று. அதை எதிர்த்து போராடித்தான் இப்ப போய் வழக்கு பல வருடங்களாக நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த போராட்டம் துவங்கிவிட்டது. அதை வென்றெடுத்திருக்கிறார்கள். அது தீர்ப்பு தான். இனி இரு மாநிலங்களும் ஒற்றுமை வலுப்பெற செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் எல்லாரும் செய்யலாம். அது என்னுடைய உரிமை மட்டுமல்ல. படத்துக்கு எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு இல்ல, அது தவறான ஒரு கருத்து. என் படத்துக்கும் அவர் தடை சொல்லியிருக்காருங்க. அது நியாயமே வெல்லும் என்பதற்கு முன்னுதாரணமாக விஸ்வரூபம் ஒன்று திகழ்ந்திருக்கிறது. காலாவும் அதுபோல் வெற்றி பெற்று வெளியே நல்ல வியாபாரம் செய்யும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. நிறைய வெளிநாடுகளில் கூட ஸ்வீடன் கூட இந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்ன மாதிரி கலாச்சாரம் நினைக்கிறீங்க? இது சாஃப்ட் டார்கெட்னு சொல்லுவாங்க. குழந்தை அடிச்சா திருப்பி அடிக்காதுங்கிற மாதிரி கலை குழந்தை அது. அரசு எடுக்க வேண்டிய நல்லுறவு முயற்சி கமலஹாசன் எடுக்கிறது. அரசு எடுக்க வேண்டிய இரு மாநில நல்லுறவு கமலஹாசன் எடுத்துக்கிட்டாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்களும் எடுக்கலாம் அந்த முயற்சியை, நானும் எடுக்கலாம், அவர்களும் எடுக்கலாம், அவர்களும் எடுக்க வேண்டும். நான் இந்த அரசியல் களத்தில் குழந்தை தான், அதில் எனக்கு ஒன்றுமில்லை. சொல்லிக்கொள்வதில் ஒரு விதமான நாணமோ அச்சமோ கிடையாது. நன்றி. இன்னும் கூட ஆனா பிஜேபி தவறாக பேசிய ஒரு பெண்மணியை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்து நிலைப்பாடு தவறுதான், அநீதிதான். அதற்கு கட்சியோ அல்லது நபரோ முக்கியமல்ல. நான் தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராக இருக்கிறோம். 1 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. நீட் தேர்வுல 1 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. 40,000 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. பலருடைய கனவு நீட் தேர்வுல 1 லட்சம் மாணவர்கள் 40,000 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப அதுல பல லட்சம் மாணவர்கள் கனவு நசிஞ்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தமிழகத்தின் கல்வியை தமிழகம் நிர்ணயம் செய்யும் எதிர்காலம் வர வேண்டும் என்பதுதான் நன்றி.